பணம் தர மறுத்த விவசாயிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஒன்றிய துணைச் செயலாளர். விவசாய பயன்பாட்டிற்கு கண்மாய், ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளிலிருந்து அரசு அனுமதியோடு வண்டல் மண் எடுத்துக்கொள்ளலாம் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கொக்காலடி வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள சித்தேரியில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகள் இணையதளம் மூலமாக திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பித்து சில விவசாயிகள் மட்டும் அனுமதி பெற்றும் பல விவசாயிகளுக்கு அனுமதி கிடைக்காத நிலையில் விவசாயிகள் திருத்துறைப்பூண்டி வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து முறையீடு சென்றிருந்தனர். அப்போது அங்கு வந்த கொக்காலடி கிராமத்தைச் சேர்ந்த திருத்துறைப்பூண்டி திமுக ஒன்றிய துணை செயலாளர் சேது முருகானந்தம், திருத்துறைப்பூண்டி திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் துணையுடன் வட்டார ஊராட்சி அலுவலகத்தில் விவசாயிகளின் முன்னிலையிலேயே எங்களை கேட்காமல் எப்படி நீங்கள் கொக்காலடி சித்தேரியில் மண் அள்ள அனுமதி கொடுக்கலாம் என அதிகார தோரணையில் மிரட்டி சென்றதோடு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த திமுக ஒன்றிய துணை செயலாளர் சேது முருகானந்தம் வெளியில் நின்று கொண்டிருந்த 2 விவசாயிகளை தனியே அழைத்து 1 யூனிட் மண்ணிற்கு, அதாவது டிராக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 1000 தர வேண்டும், அதை நீங்களே மற்ற விவசாயிகளிடம் பேசி வசூல் செய்து தாருங்கள் என கூற அந்த 2 விவசாயிகளும் அவரது சூழ்ச்சி வலையில் சிக்காமல் உடன்பட மறுத்துவிட்டனர். என் பேர் ஆனந்து. என் ஊர் கொக்காலடி கிராமம். நான் ஒரு விவசாயி. இந்த சித்தேரியில் மண்ணெடுக்க தாசில்தார்கிட்ட அனுமதி பெற்றும் இந்த ஊரை திமுக ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர் மண்ணெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது என்று மறுக்கிறார். கேட்டால் பணம் வேணும் அப்படின்னு மிரட்டுறார், கொலை மிரட்டல் விடுகிறார். என் பேர் சங்கர், கொக்காலடி. இந்த சித்தேரி எடுத்தால் தண்ணி பயன்பாட்டுக்கு ஒரு விவசாயிகள் நாங்கள் பயனடைகிறோம். இதை மறைக்கிறாங்க சேது முருகானந்தம். இது கலெக்டர் பர்மிஷனோட நீங்கள் மண்ணை தூரம் பண்ணி எடுத்தால் எங்களுக்கு விவசாயிகள் நாங்கள் பாதிப்பு பயனடைவோம். அதுக்கு எங்கள் கலெக்டர் முதலமைச்சர் கவனத்துக்கு போய் ஏரியை தூர் வரணும். அதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற சேது முருகானந்தம், என்னுடைய அதிகாரம் என்னவென்று காட்டுகிறேன் பாருங்கள் என்று கூறிவிட்டு விருட்டென அங்கிருந்து பறந்து விட்டார். இதனால் பயந்து போன விவசாயிகள் இதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டனர். இதை அறியாத மற்ற விவசாயிகள் ஒன்று கூடி உள்ளூர்காரர் தானே வாருங்கள், நேரடியாக சென்று சம்பா சாகுபடியை தொடங்க வேண்டும், உதவி செய்யுங்கள் என கோருவோம் என பேசி அவர் இல்லத்திற்கு சென்றபோது அங்கு அவர் இல்லை. அதனால் விரக்தியுடன் விவசாயிகள் திரும்பியுள்ளனர். இந்நிலையில் எதேச்சையாக சேது முருகானந்தத்தை வழியில் விவசாயிகள் சந்தித்துள்ளனர். அப்போது சேது முருகானந்தம் பணம் தர மறுக்கும் அப்பாவி விவசாயிகளை கண்டவுடன் கோபத்தின் உச்சிற்கே சென்றவர் பேசும் உரையாடலை காணொலியில் காணவும். கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் ஒரு இடம் மண்ணு நீ பாத்துக்கலாம் பேசிக்கலாம். திமுக கவர்மெண்ட் யார சொல்றது? எந்த கொஸ்டின் இன்னும் ஓடாது ஏரி ஓடாது. எங்க கவர்மெண்ட் எங்க உடைய போய் கேளு, மாவட்ட சாலை கேளு, கட்சி எழுதி கொடுத்துருக்காங்க யாருக்கு வருது? என்ன கேட்கிறேன், என்னன்னு கேட்கிறேன். மண்ணுனால கொலை போயிருக்காங்க. அதை நான் செஞ்சு